இன்னைக்கு இந்த மேடையில் வச்சு நான் சொல்றேன், தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் பாண்டிச்சேரி 30 சட்டமன்ற தொகுதிக்கும் இன்னைக்கு எங்களால வேட்பாளர் அறிவிக்க முடியும், வலுவுடன் அமைக்க முடியும். தூய கொள்கையுடன் நாங்கள் மக்களை நோக்கி செல்கிறோம். தூய காற்று, தூய நீர், தூய மண்வளம் எதிர்கால சந்ததிக்கு கொண்டு போகணுமே, எதிர்கால மக்களுக்கு கொண்டு போகணுமே. இந்த மண்ணின் வரலாற்றை பேசணுமே, இந்த மக்களின் வரலாற்றை பேசணுமே, தமிழனுடைய பெருமையை போற்றணுமே. கர்னல் பென்னிக்குக்கு விஷயத்தில் நான் சொன்னேன், இந்த மண்ணிற்காக முல்லை பெரியார் அணைக்காக எத்தனையோ தமிழர்கள் அரும்பாடுபட்டிருக்காங்க. ஐயா பெய தேவர், ஆங்கூர் ராவுத்தர், செல்லைய ஆசாரி, கல்லு கவுண்டர், சாவுவேல் ஆசாரி, பழனியப்ப செட்டியார், இப்படி எத்தனையோ பேர், அதற்கு மேல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இந்த முல்லை பெரியார் அணை கட்டும் பொழுது தங்கள் உயிரையும் மாய்த்து, இயற்கை சீற்றத்தினால், இயற்கை பேரழிவினால் தங்கள் உயிரையும் மாய்த்து முல்லை பெரியார் அணை கட்டினாங்க. நீங்க லோயர் கேம்ப்ல பென்னிக்குக்கு சிலை வைத்த அப்பயே இந்த தமிழர்களுக்கெல்லாம் சேர்ந்து சிலை வைத்திருக்கணும். இன்று நமது மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர் வரக்கூடிய 2026 அங்கம் வைக்கக்கூடிய ஆட்சியிலே நாங்கள் இவர்களுக்கு சிலை வைப்போம்.